Hello everyone, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? I hope you all are doing good. இந்த வீடியோல என்ன பார்க்க போறீங்க அப்படின்னா, இப்போ ரீசெண்டா பிளான் பண்ணியிருக்க இன்டர்நேஷனல் ட்ரிப்கான பேக்கிங் vlog தான் நீங்க பார்க்க போறீங்க. நாங்க என்னெல்லாம் பேக் பண்றோம், என்னெல்லாம் எசென்ஷியல்ஸ் இருக்கும் அப்படிங்கறது இந்த வீடியோல நீங்க பார்ப்பீங்க. போத் கிட்ஸ் அண்ட் அடல்ட்ஸ்க்கு வந்து என்னெல்லாம் பேக் பண்ணுவோம் அப்படிங்கிற ஃபுல் டீடைல்ஸ் இந்த வீடியோல ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வெரி ஃபர்ஸ்ட் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் நம்ம சூஸ் பண்ணுற அவுட்ஃபிட்ஸ் எல்லாமே வந்து கம்ஃபர்டபுளாக இருக்க மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க. எஸ்பெஷலி கிட்ஸ் கூட ட்ராவல் பண்ணும்போது கம்ஃபர்டபுள் க்ளாத்திங் அவங்களுக்கும் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நான் ஆர்கனைசர்ஸ் வாங்கியிருந்தேன். அந்த ஆர்கனைசர்ஸில் இப்படி ரோல் பண்ணி வைக்கும்போது இன்னுமே ஸ்பேஸ் எஃபிஷியண்ட்டாக இருக்கும். எல்லா அவுட்ஃபிட்ஸுமே நான் ரோல் பண்ணி ஆர்கனைசரில் வச்சு அதை பேக் பண்ணி தான் நான் சூட் கேஸ் அண்ட் ட்ராலிஸ்க்கு வந்து ஷிஃப்ட் பண்ணேன். இந்த மாதிரி வைக்கும்போது நம்ம நிறையா ட்ரெஸ்ஸஸ் அண்ட் அவுட்ஃபிட்ஸ் வந்து அகாமடேட் பண்ண முடியும். அவுட்ஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்ஸுக்கு எக்ஸ்ட்ரா செட் ஆஃப் ட்ரெஸ்ஸஸே நான் எடுத்து வச்சுருக்கேன். எங்களோட டூர் பிளான் வந்து 8 days, பட் அவங்களுக்கு வந்து ஒரு 16 to 18 செட் ஆஃப் ட்ரெஸ்ஸஸ் வந்து நான் எடுத்திருக்கேன். அவுட்ஃபிட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இன்னர்ஸ், டவல்ஸ் அண்ட் அந்தந்த செட்டான அவுட்ஃபிட்ஸ் வந்து தனித்தனி ஆர்கனைசர்ஸில் பேக் பண்ணியாச்சு. ஸோ எஸ், இந்த மெடிசன் பேக்கில் பார்த்தீங்கன்னா கிட்ஸ்க்கான நார்மல் கோல்டு காஃப் ஃபீவரோட சிரப்பெல்லாம் எடுத்திருந்தேன். அண்ட் தெர்மோமீட்டரும் இது கூட எடுத்திருந்தேன். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அடல்ட்ஸ்க்கான நார்மல் கோல்டு காஃப் ஃபீவர் டேப்லெட்ஸுமே நான் வந்து கேரி பண்ணியிருந்தேன். ஸோ இந்த மெடிசன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு அண்ட் அவங்க ப்ரிஸ்கிரைப் பண்ண மெடிசன்ஸ் தான் நான் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ இது போக நீங்கள் வேறு ஏதாவது மெடிசன்ஸ் தனியாக எடுத்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுவும் நீங்கள் பேக் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா சார்ஜிங் போர்ட் வந்து வாங்கியிருந்தேன். பிகாஸ் அப்ராட்லலாம் வந்து இந்த எலக்ட்ரிக்கல் சாக்கெட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ தட் நம்ம யூஸ் பண்ணுற சார்ஜஸ் அங்கே யூஸ் பண்ணுறதுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் ஃபோன் சார்ஜிங்க்கெல்லாம் வேணும் அப்படிங்கிறனால இந்த எலக்ட்ரிக்கல் அடாப்டர் வாங்கியிருந்தேன். இது நீங்கள் நார்மலாக அமேசான், ஃப்ளிப்கார்ட்லலாம் அவைலபிளாக இருக்குது, வாங்கிக்கலாம். இல்லைனா டேரக்ட் ஸ்டோர்ஸில் கூட நீங்கள் வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட் இஸ் மேக்கப் பவுச். இது வந்து நான் எனக்கு கஸ்டமைஸ்டாக எடுத்து வச்சுருக்கேன். நான் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுவேனோ என்னோடய ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் அண்ட் மேக்கப் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி பேசிக் எசென்ஷியல்ஸ், கோம், பிந்தி அண்ட் நீங்கள் யூஸ் பண்ணுற டெய்லி ப்ராடக்ட்ஸ், லிப்ஸ்டிக், அந்த மாதிரி நீங்கள் என்னென்ன டெய்லி யூஸ் பண்ணுவீங்களோ ஸோ அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். அண்ட் இதிலே பார்த்தீங்கன்னா நான் என்னோடய டெய்லி வியர் ஆக்சசரிஸ் அதெல்லாமே ஆட் பண்ணியிருக்கேன். ஸ்டட்ஸ், ரிங்ஸ், பிரேஸ்லெட்ஸ் அந்த மாதிரி. ஸோ இதுவும் வந்து இப்போ நான் பேக் பண்ணி வைக்கிறேன். ஸோ ஹேர் டூல்ஸில் பார்த்தீங்கன்னா ஹேர் கர்லர் மட்டும் நான் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் ஸ்ட்ரைட்னர், கர்லர் அந்த மாதிரி எது யூஸ் பண்ணுவீங்களோ அதை எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டைப்பர்ஸ் முக்கியமாக எடுத்து வச்சுக்கோங்க பேபிஸ்க்கு. அண்ட் அதை டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு டிஸ்போசபிள் பேக்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் திஸ் நான் என்ன பேக் பண்ணியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சன்கிளாஸஸ், ஷூஸ், எக்ஸ்ட்ரா ஷூஸ் வந்து எடுத்திருந்தோம். அண்ட் அம்ப்ரெல்லா வந்து கேரி பண்ணியிருந்தோம். அண்ட் நைட் ட்ரெஸ்ஸஸ் வந்து எடுத்து வச்சுருந்தோம். அண்ட் எக்ஸ்ட்ரா செட் ஆஃப் அவுட்ஃபிட்ஸ் அண்ட் ஸ்வெட்டர், பிளாங்கெட்ஸ் அந்த மாதிரிலாம் எடுத்து வச்சுருந்தோம். பிகாஸ் என்னோட கிட் பார்த்தீங்கன்னா ஹீ நீட்ஸ் அ பிளாங்கெட். அவன் தூங்கும்போது கண்டிப்பாக அவனுக்கு பிளாங்கெட் வேணும். ஸோ அதனால அந்த பிளாங்கெட்டும் நான் எடுத்து வச்சுருந்தேன். எலக்ட்ரானிக்ஸில் பார்த்தீங்கன்னா கேமரா, ஃபோன் அண்ட் அதோட சார்ஜர்ஸ் எல்லாமே எடுத்திருந்தோம். ஹெட்ஃபோன்ஸ் எடுத்திருந்தோம் இதெல்லாம் போக கிட்ஸ் அண்ட் டாட்லர்ஸ் எடுத்துகிட்டு போகிறோம் அப்படிங்கிறனால நிறைய ஃபுட் அண்ட் ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் வந்து எடுத்திருந்தோம். லைக் இன்ஸ்டன்ட் கப் நூடுல்ஸ் அண்ட் நான் ஹோம்மேட் குக்கீஸ் எடுத்திருந்தேன். அண்ட் நிறைய ப்ரீமிக்ஸஸ் வந்து நான் ரெடி பண்ணி எடுத்திருந்தேன். ஜஸ்ட் ஹாட் வாட்டர் மட்டும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணால் போதும், லைக் போரிஷ் மாதிரி ஆயிரும். அதெல்லாம் 11 months பேபிக்கெல்லாம் கொடுக்கலாம். ஐ மீன் 6 months ப்ளஸ் பேபிஸ்க்கு கொடுக்கலாம். என்னோட பேபி 11 months அப்படிங்கிறனால அந்த மாதிரி ப்ரீமிக்ஸஸ் எல்லாம் நான் எடுத்திருந்தேன். ப்ரீமிக்ஸோட ரெசிபிஸ் எல்லாம் நான் கண்டிப்பாக தனியாக ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி கிட்ஸ் என்ன சாப்பிடுவாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு கம்ஃபர்டபுளான ஃபுட்ஸ் வந்து நான் எடுத்திருந்தேன். ஸோ இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா செக்இன் பேக்கேஜில் வந்து பேக் பண்ணியிருந்தோம். தென் ஹேண்ட் லக்கேஜில் பார்த்தீங்கன்னா அப் டு 7 kgs வரைக்கும் நம்ம எடுத்துகிட்டு போகலாம். ஸோ அதில் நான் என்னெல்லாம் கேரி பண்ணியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டண்டான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நான் எடுத்திருந்தேன். லைக் நம்மளோட பாஸ்போர்ட் காப்பீஸ், நம்மளோட ட்ராவல் ஐட்னரி, ஹோட்டல் புக்கிங் வவுச்சர் அண்ட் அங்கே போய் நம்ம என்ன சைட் சீங்கெல்லாம் பார்க்குறோம் அது நம்ம ஆல்ரெடி புக் பண்ணியிருந்தா நான் அதோட வவுச்சர், இந்த மாதிரி நான் எல்லாமே எடுத்திருந்தேன். நெக்ஸ்ட் ஹேண்ட் லக்கேஜில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா செட் ஆஃப் அவுட்ஃபிட்ஸ் ஃபார் ஹரித்தி அண்ட் நிம்லன். என்னோட 2 கிட்ஸ்க்குமே அவங்களோட எக்ஸ்ட்ரா அவுட்ஃபிட்ஸ் வந்து நான் ஹேண்ட் லக்கேஜில் எடுத்திருந்தேன். அண்ட் அது போக டவல்ஸ் எடுத்திருந்தேன். அவங்களுக்கு வந்து லிமிடெட் குவான்டிட்டி ஆஃப் ஸ்நாக்ஸ் வந்து அலோவ் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஸ்நாக்ஸுமே நான் வந்து கேரி பண்ணியிருந்தேன். அண்ட்
டவல்ஸ் கொஞ்சம் அண்ட் 2-3 அவுட்ஃபிட்ஸ் அண்ட் செட் ஆஃப் ஃபியூ டயப்பர்ஸ் வந்து எடுத்திருந்தேன். அண்ட் அது போக ஒரு அம்ப்ரெல்லா அண்ட் சிப்பர் பாட்டில்ஸ், அவங்களோட ஃபீடிங் பாட்டில்ஸ் அண்ட் அந்த பாட்டில் க்ளீன் பண்ணுற ப்ரஷ் அண்ட் அதோட லிக்விட்ஸ் எல்லாமே நான் எடுத்திருந்தேன். ஸோ என்னோட பேபிஸ் கொஞ்சம் டேண்ட்ரம்ஸ் த்ரோ பண்ணாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவனுக்கு டிஸ்ட்ராக்ட் ஆகுற மாதிரி டாய்ஸ் எல்லாம் நான் எடுத்திருந்தேன். எஸ்பெஷலி இதில் ஒரு டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூவாக இருக்க டாய்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. பிகாஸ் அவங்க ஆல்ரெடி அந்த டாய்ஸில் விளையாண்டுட்டு இருக்காங்க. அதேவே நீங்கள் பேக் பண்ணீங்க அப்படின்னா அவங்களுக்கு அது வந்து போர் அடிக்கிற மாதிரி ஆகிடும். ஸோ தட் நியூ டாய்ஸ் நம்ம வந்து பேக் பண்ணி அங்கே அவங்க டேண்ட்ரம்ஸ் பண்ணும்போது நம்ம காமிக்கிறோம் அப்படின்னா லைக் அது ஒரு டிஸ்ட்ராக்ஷன் மாதிரி இருக்கும். ஸோ தட் அவங்க அதில் கொஞ்சம் என்கேஜ்டாக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நான் கொஞ்சம் நியூ டாய்ஸ் எல்லாம் எடுத்திருந்தேன். அண்ட் வாட்டர் பாட்டில்ஸ் எடுத்திருந்தேன். ஐ திங்க் லிமிட்டெட் வாட்டர் குவான்டிட்டி வந்து அலோவ் பண்ணுவாங்க. ஐ திங்க் 500 ml அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த 500 ml ஆஃப் வாட்டர் குவான்டிட்டி வந்து நம்ம பேபி வச்சுருக்கோம் அப்படின்னா அதுவும் அலோவ் பண்ணுவாங்க. அண்ட் பேபிக்கு தேவையான பவுல்ஸ், ஸ்பூன்ஸ், ஃபோக்ஸ் இதெல்லாமே நான் கேரி பண்ணியிருந்தேன் ஹேண்ட் லக்கேஜில். அண்ட் அது போக பார்த்தீங்கன்னா வெட் வைப்ஸ், டயப்பர்ஸ் அண்ட் அதை வந்து டிஸ்போஸ் பண்ணுறதுக்கான டிஸ்போசபிள் பேக்ஸ் அண்ட் டாய்லெட்ரி பேக் இதெல்லாமே வந்து நான் ஹேண்ட் லக்கேஜில் கேரி பண்ணியிருந்தேன். டாய்லெட்ரி பேக்கில் பார்த்தீங்கன்னா நார்மல் ஃபேஸ் வாஷ், நம்மளோட கோம், நம்மளுக்கு தேவையான எசென்ஷியல்ஸ் எல்லாம் வந்து நான் எடுத்திருந்தேன். டூத் ப்ரஷ், பேஸ்ட் இந்த மாதிரியான எசென்ஷியல்ஸ் எல்லாமே நான் அந்த டாய்லெட்ரி பேக்கில் கேரி பண்ணியிருந்தேன். ஸோ இதெல்லாம் தான் நான் மோஸ்ட்டாக கேரி பண்ண திங்ஸ். நான் எல்லாமே இந்த வீடியோவில் டீட்டெயிலாக ஷேர் பண்ணியிருக்கேன். இது போக உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ் ஹர்ஷஸ் ஃபேண்டசிக்கு டிஎம் பண்ணுங்கள். ஸோ நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் ஸோ தட் யூ டோன்ட் மிஸ் அவுட் அவர் வீடியோஸ். ஸோ யா, தேங்க்யூ. பாய்.